ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைத்தீங்க அப்படின்னா இந்த 6 விஷயத்தையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சில கோட்பாடு இருக்கணும். அந்த விதி பிரகாரம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 3 மாதமாச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டோட அனுபவம் உங்களுக்கு தேவை. இப்போ நார்மலாக நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏறி பேச போகிறீங்க, சரிங்களா? அப்படின்னா ஒரு 1 hour பேசணும் அப்படின்னா வித்தவுட் ப்ரிப்ரேஷன் யூ கான் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டேஜ். அதுதான் உண்மை. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசணும் அப்படின்னு வரும்போது உங்களால் அந்த ஸ்டேஜில் கூட நிற்க முடியாது, சரிங்களா? இந்த சூழல் அடிக்கடி ஏற்படும். ஏன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு டாப்பிக்கில் இல்லை அப்படின்னா இந்த சூழல் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாயிண்ட் நம்ம என்ன பேச போகிறோங்கிறதுல ஒரு தெளிவான பிம்பம் இருக்கணும். அதுபோல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் என்ன சொன்னாலும் கேட்டு, ஆனால் டிசிஷன் எடுக்கிற இடத்துல நீங்களாக இருக்கணும். அந்த டிசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதாவது ஃபண்டமெண்டல் சொன்னோன்னு ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே நிறைய கம்பெனி ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் அது ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் இப்போ எவ்வளோ வந்திருக்கு, சரிங்களா? 5 இயர்ஸை காட்டிலும் இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 10 இயர்ஸை காட்டிலும் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு, ஒரு அனலைசிஸ் உங்களுக்கு வேணும். டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்டருக்குன்னு எவ்வளோ யோசிக்கிறாங்க, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழல், ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்கணும். உடனே பேலன்ஸ் ஷீட் எடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. நான் பிகாம் முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன், 1 year நானும் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இருப்பினும் எனக்குமே ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், சரிங்களா? நானுமே சில ரெக்கார்ட் தேட வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ ஒன்றுமே தெரியாதவர் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதுக்கு சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டேர்ன் ஓவர் எவ்வளோ போயிட்டுருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ மேக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கடன் இருக்குது, இயர் பை இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க கடனை, ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு மேக் பண்ணிகிட்ருக்குறாங்க, எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுறாங்க கடனை, இதெல்லாம் ஒரு பார்வை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பி கேர்ஃபுல் ப்ரமோட்டர்ஸ் இஷ்யூயிங் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறையா பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி விருப்பப்படுறவங்க ப்ரமோட்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத எப்போதுமே பார்ப்பாங்க. அது ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும், நான் கிளாஸ் எடுக்கும்போதுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதாவது ப்ரொமோட்டர்ஸ் நிறைய குவான்டிட்டியை பை பண்ணுவாங்க. அவங்க விற்கணும்னு ஒரு சூழல் வரும்போது அதே மாதிரி நிறைய குவான்டிட்டியை என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அந்த சூழலில் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும், சரிங்களா? அந்த சூழலை தாக்கு பிடிக்கிறதும் கஷ்டம். அதனால தான் ப்ரொமோட்டர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கும், சரிங்களா, மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்திலும் ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குங்கிற டேட்டாவையும் கரெக்டாக யூஸ் பண்ணிடணும். டோன்ட் பாரோ டு இன்வெஸ்ட். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதே உங்கள் லைஃப்பை செக்யூர் பண்ணுறதுக்காக தான். அதாவது நாளைய நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, என்ன சூழல்னாலும் ஏற்படலாம். அப்போது இப்போ வர்ற இன்கம்மை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். அதனால தான் எப்போதும் சொல்கிற டைலாக் என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வருமானம் வர்றதுலேருந்து, சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்காமல் உங்கள் வருமானத்தில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வச்சுட்டு பேலன்ஸை என்ன பண்ணுங்கள், உங்களுடைய செலவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் வரலாம். அதுபோல் தான் நீங்கள் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். ஏன்னா மார்க்கெட் அப் அண்ட் டவுனில் தான் போகும். ஒரு சமயம் அப்பில் இருக்கும்போது நம்ம ரொம்ப சிரிச்சாப்பில் இருப்போம், நெகட்டிவில் போகச்ச ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருப்போம். அதனால் அந்த சூழல் ஒரு பண்ணி ஒரு கடன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது நம்மளை பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்.
பி அவேர் ஆஃப் ஃப்ரீ அட்வைஸ். இன்றைக்கி நிறையா பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா, நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் பொதுவாகவே. அதாவது இங்கே நிறைய பேர் ஸ்கேமரும் இருக்கிறாங்க, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்கிறது சரிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒத்து வராத விஷயம். அதாவது நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும், நீங்கள் என்ன தான் பெரிய வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு டிகிரி கம்பல்சரி. சரிங்களா, நீங்கள் டிகிரி இல்லாமல் இன்றைக்கி வேலை வாங்குறதே கஷ்டம். அதுபோல தான் நீங்கள் என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளோ தான் அட்வைஸ் கேட்டிருந்தாலும், உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தோற்றுருவீங்க. இந்த அட்வைஸை அவாய்ட் பண்ணிடுங்க. சிலவங்க அட்வைஸ்க்கும் மோட்டிவேஷனுக்கும் நிறையா வித்தியாசம் சொல்லுவாங்க, டிசிப்ளினுக்கு நிறையா வித்தியாசம் சொல்லுவாங்க. அதனால் எப்போதுமே உங்களுக்கு எனக்கு வந்து லேர்னிங்கில் ரொம்ப விருப்பம் கிடையாது, நான் வந்து ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும், ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னாலே நீங்கள் குவாலிஃபைடு தான். அப்போது ஒருத்தர் ஒரு டாபிக், ஒரு பேப்பரை ஒரு 1 ஹவரில் மனப்பாடம் பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு 5 ஹவர்ஸ் ஆகலாம், 10 ஹவர்ஸ் ஆகலாம், 1 டே கூட ஆகலாம், 2 டேஸ் கூட ஆகலாம், வீக்லி ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் எந்த அளவுக்கு எல்லோரும் சொல்கிறத தெரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்டையும் வேலிடையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் செக் பண்ணணும். அதனால் அது 1 வீக் கூட டைம் எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ண அதுக்கு டைம்ஸ் கொடுத்தே ஆகணும். சீப் ஷேர் ஆர் நாட் நெசசரிலி ஒர்த் பையிங். அதாவது இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த உடனே ரீட்டைல் ட்ரேடர் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது கம்மியான ப்ரைஸில் ஷேர் இருக்குது, அதை நம்ம பை பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க. அதாவது 100 ரூபா ஸ்டாக் 1 ரூபா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 1 ரூபா அப் அண்ட் டவுனில் வரும். சரிங்களா, இதே இது 1000 ரூபா ஸ்டாக் 1% பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா 10 ரூபா அப் அண்ட் டவுன் இருக்கும். ப்ரைஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் விஷயம் கிடையாது. சரிங்களா, நீங்கள் எவ்வளோ டியூரபிலிட்டி, அதாவது எவ்வளோ தூரம் வெயிட் பண்ண போகிறீங்க, அந்த ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்குது, கம்பெனியோட லைஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் சிந்திச்சு இன்வெஸ்ட் பண்ணுமே ஒழிய ஸ்டாக் ப்ரைஸ் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அது ட்ராப்பாக கூட உங்களுக்கு இருக்கலாம். டோன்ட் கெட் டேக்கன் இன் பை அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்றைக்கி நிறையா ஸ்க்ரீன், இன்றைக்கி நிறையா வெப்சைட் வந்துட்டுருக்கு. சரிங்களா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியேட் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாத்தையும் கேளுங்க, எல்லா நாலேஜும் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் முடிவு எடுக்கிற இடத்துல யாராக இருக்கணும் அப்படின்னா நீங்களாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பணம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறீங்கன்னு தெரியும், நமக்கு இருக்க அந்த கேரண்டியான ஜாப் எவ்வளோ நாள் இருக்குங்கிறதும் தெரியும், நம்மளுடைய வயசு, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். சரிங்களா, அதனால் இந்த ஃபண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரே ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 வருஷம் 15 வருஷம் அந்த ஃபண்டு பக்கமே போகாமல் இருந்தால் தான் அதிக லெவலில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணும். இதை ஹிண்ட்டாக எடுத்துகிட்டு சக்ஸஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.